இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் நம்மோடு செய்தி அறையிலிருந்து இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், தற்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் அப்படின்றது அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு விதித்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடையை நீக்கி இருக்கிறார்கள். அதனால் தேர்தல் ஆணையம் இதில் தலையிடலாம், விசாரிக்கலாம் அப்படின்றது தெளிவாகி இருக்கிறது. என்ன புரிந்து கொள்ளலாம் இதிலிருந்து? யார் யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான உத்தரவு தான் திலகவதி. கொஞ்சம் பின்னாடி போய் இந்த வழக்கின் பின்னணியை பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இந்த உத்தரவு முக்கியமானதுன்னு நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியும். திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி அப்படிங்கிறவர் தான் வழக்கு போடுறார் உயர்நீதிமன்றத்தில். என்னன்னா, அதிமுக யாருக்கு சொந்தம் அப்படின்ற வழக்கு, உரிமையியல் தொடர்பான வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறதுனால ரெட்டலையை யாருக்கு கொடுக்கறதுங்கிறத முடிவு செய்யக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு போடுறாரு. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் 4 வார காலத்திற்குள்ளாக இது குறித்து விசாரித்து இறுதி முடிவு எடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் திரு புகழேந்தி, திரு கேசி பழனிசாமி, திரு ராம்குமார் ஆதித்தன் இவங்கெல்லாம் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு தான் ரெட்டலை சொந்தம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. கட்சியை விட்டு நீக்கினது செல்லாதுன்னு அறிவிக்க கோரி முறையீடு செய்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது, அதற்காக அதிமுகவுடைய சட்ட விதிகள் மாற்றப்பட்டது, இதெல்லாம் செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும்னு தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே அவங்க முறையீடு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் அங்கே நிலுவையில் இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் 4 வார காலத்திற்குள்ளாக உயர்நீதிமன்றம் இது குறித்து விசாரிக்கணும்னு சொன்னதுனால ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய திரு புகழேந்தி, திரு கேசி பழனிசாமி, திரு ராம்குமார் ஆதித்தன், திரு சூரியமூர்த்தி இவங்களெல்லாம் விசாரணைக்கு வாங்க அப்படின்னு அழைக்குது, ஆஜராகுங்க அப்படின்னு அழைக்குது. அந்த நேரத்தில் தான் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுறார். என்னன்னா, திரு புகழேந்தி, திரு கேசி பழனிசாமி, திரு சூரியமூர்த்தி, திரு ராம்குமார் ஆதித்தன் இவங்கெல்லாம் யாருமே அதிமுகவில் இல்லை. அதிமுகவில் இல்லாதவர்கள் அதிமுகவுக்கு எப்படி உரிமை கோர முடியும், அது தொடர்பான வழக்குகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு அவர் எடப்பாடி நீதிமன்றத்தை நாடுகிறார். அந்த நேரத்தில் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துடைய அந்த விசாரணைக்காக ஆஜராவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த சம்மன் குறித்து அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. நீங்கள் ஏன் இவங்களெல்லாம் அழைச்சி விசாரிக்கிறீங்க அப்படின்னு அதிருப்தி தெரிவித்து இது தொடர்பான இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அந்த வழக்குடைய பின்னணி. அந்த அடிப்படையில் தான் தற்போது தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு தடை விதித்திருக்கிறது அப்படின்னு ஏற்கனவே இருந்த நிலையை இப்போ மாற்றிருக்கிறாங்க. நீதிமன்ற தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உத்தரவாக தான் நம்ம பார்க்க முடியும். ராஜ்குமார், இந்த வழக்கு தொடர்பாக உத்தரவில் ஏதாவது முக்கியமான சாராம்சங்களை ஏதாவது நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்களா? கார்த்திகேயன், அதாவது இந்த வழக்கில் மிக முக்கியமாக, அதாவது ஏற்கனவே ஓபி ரவீந்திரநாத் மற்றும் புகழேந்தி அவர்கள் தரப்பில் முன்வைத்திருந்த வாதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது என்ற ஒரு அம்சத்தை தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக அதிமுகவில் உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று கட்சியில் கொண்டு வரப்பட்ட புதிய விதிகளுக்கான திருத்தங்கள், அதே போன்று புதிய தலைமை உள்ளிட்ட விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் ஓபி ரவீந்திரநாத் மற்றும் அதே போன்று புகழேந்தி தரப்பில் இருந்த அந்த வாதங்கள். தற்போது இதை அனைத்துமே தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த அமர்வு தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சில விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சில வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அதாவது கட்சிக்குள் எந்த பிளவும் இல்லை, 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் சின்னத்தை முடக்கக்கூடிய வகையில் இது போன்ற ஒரு நடவடிக்கை இருக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து முன்வைத்திருந்தார்கள். ஆனாலும் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற ஒரு உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் கட்சியில் உறுப்பினராக இல்லாதவர்கள் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். எனவே இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையில், அதாவது தற்போது ஓபி ரவீந்திரநாத் மற்றும் புகழேந்தி தரப்பில் முன்வைத்திருக்கக்கூடிய வாதங்களை தேர்தல் ஆணையம் விசாரணையில் எடுத்துக்கொள்ளலாம் என்ற உத்தரவை அவர் தெரிவித்திருக்கார்கள். அதிமுகவினுடைய உட்கட்சியினுடைய விவகாரங்கள், இரட்டை இலை சின்னம், அதே போன்று புதிய தலைமை உள்ளிட்ட விவரங்கள் குறித்து தேர்தல் ஆணையத்தில்
புகழேந்தி உள்ளிட்டவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த விசாரணையை தேர்தல் ஆணையம் தடையின்றி விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போன்ற ஒரு உத்தரவை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறாங்க. கார்த்திகேயன் இணைப்பில் இருங்க ராஜ்குமார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். திலகவதி, 3 முக்கியமான அம்சங்கள் தான் திரு எடப்பாடி தரப்புல நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் 65 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 61 பேர் எனக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்றத அவர் வச்ச முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இது தொடர்பான வழக்குகளை மனுக்களை தாக்கல் செய்வதற்கு உரிமை இல்லை அப்படின்றது இரண்டாவது. மூன்றாவது, கட்சியுடைய விவகாரங்கள் விதிகள் திருத்தப்பட்டா அது குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை அப்படின்னு சொன்னார். இதுதான் 3 முக்கியமான அம்சங்கள் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைத்தது. ஆனா இந்த கோரிக்கைகளை, இந்த வாதங்களை, இபிஎஸ் தரப்புல வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைகள், வாதங்கள் எதையுமே நீதிமன்றம் எடுத்துக்கல. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.